நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின தேவன். இந்த சங்கீதம் 30:11 வார்க்குரியது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி என் மகிமையை அமர்ந்திராமல் உடைய கீர்த்தனம் பண்ணும்படிக்கு என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் இடைக்கட்டினால் என இடைக்கட்டினீர். ஆம், நம்முடைய மகிழ்ச்சி எனும் இடைக்கட்டினால் இடைக்கட்டுகிற தேவனவர். அவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியுமா? ஷபலரபா திவிஷ்மி கபாலபா. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். என்னை கை தூக்கி எடுத்தீரே கர்த்தாவே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினேன். என்னை கை தூக்கி எடுத்த தேவனவர். கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. ஆமென். கை தூக்கி எடுத்தீரே, என் கண்ணீரை துடைத்தீரே. என் கண்ணீரை துடைத்தீரே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். நேற்றைய தினத்தில் கூட நம் துக்கத்தோடு துயரத்தோடு அழுகையோடு கூட படுக்கையில் இருந்திருப்போம். காலையிலே கர்த்தரை மாற்றி போட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி நம்மை செய்ய போகிறார். அழுகையோடு அயர்ந்தே மகிழ்வுடன் விழிக்க செய்தே. அழுகையோடு அயர்ந்தே மகிழ்வுடன் விழிக்க செய்தே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். மாறாத உம் தயவால் என்னையும் வாழ வைத்தீர். ஆமென். மாறாத உம் தயவால் என்னையும் வாழ வைத்தீர். அப்பா, என்னையும் வாழ வைத்தீர். அதற்காக என்றும் நன்றி சொல்லி துதிப்போம், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வோம். என்றும் நன்றி சொல்லி துதிப்போம், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வோம். இயேசுவை நோக்கி ஒரு ஓமையை சொல்கிறார். 2 மனுஷர் ஒருவரிடத்தில் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் அதிக பணம், ஒருவன் குறைவான பணம். 2 பேரையும் அவன் மன்னித்து விட்டான். யார் அவனில் மிகுந்த அன்பு கூறுவார்கள் என்று கேட்கிறார். மிகுந்த கடன் பட்டவனே என்று சொல்கிறார்கள். ஆம், நாம் அவரில் மிகுந்த கடன் பட்டவர்களாக இருந்தோம். நாம் கடனை தீர்க்குவதற்கு நம்மால் வழி இல்லை. நம்முடைய கடனை எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். அதற்காக அவரை அன்பு கூற வேண்டாமா? என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும்
துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினேன். புது பாடல்களை என் நாவில் தந்தேன். சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையாமே. சந்தோஷ கீதங்களை என் நாவில் ஒழிக்கச் செய்தேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினேன். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். தொடர்ந்து ஜெப கூப்புகளை ராஜா